நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயம் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவோம். நைட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்றீங்க, படுத்திருக்கீங்க, தூக்கமே வரல, ரொம்ப நேரம் பிறண்டு படுக்கிறீங்க, என்னமோ தெரியல, ஒரு டென்ஷனா இருக்கு, ஒழுங்கா தூக்கம் வர மாட்டேங்குது, என்னமோ சம்திங் ராங் அப்படின்னா உடனே உங்க வாயை கவனிங்க. 2 பல்லும் லேசா டச் பண்ணி அமுத்திட்டு இருக்கும். பல்லு 2ம் கடிச்சிட்டு இருந்தா தூக்கம் வராதுங்க. நமக்கே தெரியாம நாம என்ன பண்ணுவோம், பல்ல கடிச்சிட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணணும், இனிமேல் யாருக்காவது நைட்டு படுத்து ஒழுங்கா தூக்கம் வரலன்னா உடனே பல்ல கவனிச்சுட்டு இந்த 2 பல்லையும் லேசா விளக்குங்க. பல்லு 2க்கும் நடுவுல கேப் இருந்தா உடனே தூக்கம் வந்துருங்க. இத நான் ஒரு 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர்ல போய் பாக்குறேன், ஒரு புதுசா ஒரு கம்பெனி இதே கான்செப்ட வச்சு பல்லு 2 சேர்ந்திருந்தா தூக்கம் வராது, விரிஞ்சா தூக்கம் வரும்னு ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு 2 பல்லும் விரிக்கிற மாதிரி ஒரு பொருளை செஞ்சு அதுக்கு 5000 10,000 காசு வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு, சார் இதை வாங்கலாமா வேண்டாமான்னு. 2 பல்லும் ஒட்டி இருக்குல்ல, அதை லேசா விலக்கி வைங்க, நல்லா தூக்கம் வரும். இது ஒரு ஐடியா. அடுத்தது, நைட்டு தூங்கும் பொழுது இட வசதி நிறைய இருக்கணுங்க, ஸ்பேஸ். தூங்குற இடம் எவ்வளவு சின்னதா இருக்குதோ அவ்வளவு சின்ன தூக்கம் வரும், எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெரிய தூக்கம் வரும். நம்ம எல்லாம் பொதுவா எப்படி தூங்குறோம், ஒரு கட்டில்னா எவ்வளவு இருக்குங்க, 6:30க்கு 4:30 இல்ல 6:30க்கு 6:30 இப்படி ஒரு கட்டிலு, கணவன் மனைவி 2 குழந்தைங்க படுத்திருப்பாங்க. எப்படிங்க தூக்கம் வரும்? ஏங்க 6:30 அடிக்கு 6:30 அடி பெட்ல ஒரு ஆள் படுத்தாவே இடம் பத்தாதுங்க, கையை காலெல்லாம் ஆட்டி படுக்கிறதுக்கு இடம் வேணும். நம்ம என்ன பண்றோம், சின்ன பெட்ல 2-3 பேர் படுத்து தூங்குறோம். அதனாலதாங்க ஒழுங்கா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு சின்ன கட்டில் பெட்ல ஒரு கணவன் மனைவி 2 குழந்தை படுத்திருக்காங்க. ஒரு மனைவி படுத்திருக்காங்க. படுக்கும்போது மட்டும் பாக்குறாங்க, இந்த பக்கம் பள்ளம், கொஞ்சம் நகர்ந்தா கீழே விழுந்துருவாங்க, பள்ளம். இந்த பக்கம் அதெல்லாம் பாதாளம், புருஷன். எப்படிங்க அப்படி அட்டென்ஷன்ல படுத்திருப்பாங்களா இல்லையா? எப்படிங்க தூக்கம் வரும்? இங்க பாருங்க, நைட்டு தூங்கும் பொழுது தூங்குறதுக்கு முன்னால நம்ம எங்க படுத்திருக்கோங்கிறது நமது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஆள் மனசுல பதிவாயிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான இயக்கம் கொடுக்காம அது என்ன பண்ணும், இந்த பக்கம் சரிஞ்சா விழுந்துருவோம்னு ரெக்கார்ட் இருக்கிறதுனால அப்படியே படுத்து உடம்பு நிம்மதியா தூங்கலிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ட்ரெயின்ல போறோம் இல்லையா, ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, புக் பண்ணிட்டு போறது. அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்ல பாருங்க, 3 அடுக்கு படுக்கை இருக்கும், பெர்த். மேல் இருக்கிறதுல கம்பி இருக்கும், நடுவுல கம்பி இருக்கும், இந்த கீழே பெர்த்ல கம்பி இருக்காது. நீங்க வேணா ஒரு நாள் செக் பண்ணி பாருங்க, 3 பேர் படுத்திருக்காங்களா, மேல இருக்க 2 பேரும் கம்பி இடிச்சுக்கும் கீழே விழுக மாட்டாங்க, கீழே கம்பி இல்ல அவங்களும் விழுக மாட்டாங்க. இது ஏன் தெரியுமா? நைட்டு படுக்கும் பொழுது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, ஆள் மனசு, இந்த பக்கம் பள்ளம் அந்த பக்கம் ஒரு ஷீட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு படுத்துரும். இது என்ன பண்ணும், நம்ம அந்த சீட்ல இடிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர இந்த பக்கம் விழுகவே மாட்டோங்க. தூங்கும் பொழுது கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுதுங்க. சில அம்மாக்கள் குழந்தைய புடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, குழந்தை விடவே மாட்டாங்க. ஒரு செகண்ட் அந்த குழந்தை விழுகும்போது டக்குன்னு முழிச்சுக்குவாங்க. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல என் குழந்தை நான் பிடிச்சிருக்கேங்கிறது ரெக்கார்ட்ல இருக்கும். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இரவு தூங்கும் பொழுது எவ்வளவு பெரிய இடங்கள்ல ஏரியால படுத்து தூங்குறோமோ அவ்வளவு டீப் ஸ்லீப் வருங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, உங்க வீட்டுல ஹால் இருக்குல்ல, பெரிய ஹால், ஒரு நாள் நைட்டு செக் பண்ணி பாருங்க, நடுவுல படுங்க, ஹாலுக்கு நடுவுல படுங்க, மொத்தத்தையும் பாய் விரிச்சிருங்க இல்ல பெட்டு போட்டுருங்க. ஒரே ஒரு நாள் செக் பண்ணி பாருங்க, நடு ஹால்ல படுங்க, யாருமே இல்லை, ஓகே, ஒரு கேமரா வச்சுட்டு படுத்து தூங்கிருங்க. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அப்பாடா யாருமே இல்லாத பெரிய ஹால்ல படுத்திருக்கோம்னு நினைச்சிட்டு, நீங்க நைட்டு படுத்திருப்பீங்க இல்லையா, நைட்டு நடுவுல படுத்திருப்பீங்க, காலைல பார்த்தா ஓரமா கிடப்பீங்க,
அப்ப என்ன ஆகும்? நம்ம உடம்பு நைட்டு எல்லா ஆசனமும் பண்ணிரும். கோமுகாசனம், அந்தாசனம், இந்தாசனம்னு எல்லா ஆசனம் பண்ணி உடம்பு அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நல்லா திரும்பி நெளிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்டே எல்லா யோகாசனம் முடிஞ்சிருங்க. மூச்சு பயிற்சி எல்லாம் முடிஞ்சிரும். காலையில யோகால யாருமே பண்ண வேண்டாம். இரவு தூங்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஏரியால படுக்கிறோமோ உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. எவ்வளவு சின்ன இடத்துல படுக்கிறோமோ அப்பொழுது உடம்பு தன்னைத்தானே சரி செய்வது கிடையாது. ஒண்ணு பண்ணுங்க, உங்க வீட்டுல இனிமேலு பெட்ரூம்ல கட்டெல்லாம் தூக்கிருங்க. 5 பெட் வாங்குங்க. பகல் எல்லாம் ஓரமா வச்சிருங்க. நைட் உங்க பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூம் ஃபுல்லா பெட்டை போட்டுருங்க. இருக்கிற 4 பேர் இருப்பீங்களா, எல்லாம் போட்டு படுங்க. காலைல எந்திரிச்சு பாருங்க, உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்க. தூக்கம் ஒரு அருமையான மருந்து. எவ்வளவு ஏரியா அதிகமா இருக்குதோ அப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும். பல பேத்துக்கு எல்லா நோய் வர காரணமே அவங்க படுத்திருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்கிறதாங்க. சில பேர் சோபால படுத்து தூங்குவாங்க. அதுல ஸ்பிரிங்கெல்லாம் இருக்கும். இப்படி நெலிஞ்சு கிழிஞ்சு படுத்து தூங்கிருப்பாங்க. அப்படி நெலிஞ்சு நெலிஞ்சு ஆயிடுவாங்க. ரெக்ஸின்ல படுக்க கூடாதுங்க. நைலான்ல படுக்க கூடாது. ரப்பர்ல படுக்க கூடாது. கோரப்பாயில படுக்கலாம். அப்புறம் காட்டன் பெட், இந்த பருத்தி பஞ்சுல பெட் இருந்தா படுக்கலாம். இலவ மஞ்சு பெட்ல படுக்கலாம். ஈஞ்சம்பாயில படுக்கலாம். பெட்ஷீட் விரிச்சு படுக்கலாம். ஆனா பிளாஸ்டிக், நைலானு, ரெக்ஸினு இது போன்ற ஒரு பொருள் எல்லாம் படுத்துறாதீங்க. படுத்தீங்கன்னா நிம்மதியா தூக்கம் வராது. சில பேரு புதுசா பெட் வாங்கி அந்த பாலித்தீன் கவரை பிரிக்காமையே 10 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு பெட் வாங்குனீங்க? அதுக்கு பேசாம பாலித்தீன் கவர் வாங்கி படுத்துக்க வேண்டியதானே? நீங்க பாலித்தீன் கவர் மேலதான் படுத்திருக்கீங்க, பெட்ல படுக்கல. அதோட வைப்ரேஷன் தான் உங்களுக்கு வரும். பாலித்தீன் கவர் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, கடையில பெட் வைக்கும் போது குப்பையாகாம இருக்கு. அதெல்லாம் பிரிச்சுட்டு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அருமையான தூக்கம் வரும். சில பேர் அப்படிதான் கார்ல அந்த சீட்டுக்கு மேல இருக்கிற கவரை பிரிக்காமையே 10 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறத்துக்கு கார் வாங்கினீங்க, அப்புறத்துக்கு அது சீட் இருக்கு, அதெல்லாம் கிழிச்சிட்டு சீட்ல உட்காருங்க. பாலித்தீன் கவர்ல உட்காராதீங்க. அது உடம்புக்கு கரண்ட் வந்து சர்க்குலேஷன் வந்து கெடுக்கும். நிம்மதியா தூக்கம் வராது. எனவே 2 விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இரவு தூங்கும் பொழுது பல்லு 2 லேசா ஒட்டிட்டு இருந்தா தூக்கம் வராது. லேசா வெறிங்க. தூங்குற இடம் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு தூரம் நீங்க யோகான்னு தனியா பண்ண வேண்டாம். இரவு கைய கால் ஆட்டி யோகாலாம் முடிச்சிடும். இந்த 2 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள். கண்டிப்பாக நிம்மதியாக தூங்குவோம். அதன் மூலியமாக நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை வைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இயற்கை முறையில் ஆரோக்கிய உணவுகள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி நமக்கு பல செஷன் கொடுத்திருக்காங்க ரேகா சிவகுமார் அவர்கள். 1 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்மை சந்திக்க இந்த இயற்கை முறையில் எப்படி உணவுகள் நம்ம தயாரிக்கும், ஏன்னா இயற்கை முறையில் உணவுகள் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடணும், அதனுடைய பயன்பாடுகள் என்னது என்பதை பற்றி நாம் சிறப்பாக நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய தயாரிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு கொடுக்க வந்திருக்காங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும். இன்றைய வேளையில் இயற்கை முறையில் ஆரோக்கிய உணவுகள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அன்னம் போல் எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னைக்கு உணவு சார்ந்து, ஆரோக்கிய உணவு சார்ந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு உணவு சார்ந்து ஒரு நம்ம தலைப்பு பாரம்பரிய அரிசி வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பாடு செய்யறதை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பல கேள்வி நிறைய தொடர்பு கொண்டு பேசும்போது
பாரம்பரிய அரிசி எப்படி சமைக்கிறதுன்ற கேள்விதான் வந்து அதிகமா இருக்கு. எப்படி சமைக்கிறது, சரியா வேகல, இது எப்படி சமைச்சா நல்லா இருக்கும், இதனுடைய சுவை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம அது என்னுடைய தலைப்பு. பாரம்பரிய அரிசியை வந்து நம்ம எப்படி சாப்பிட போறோம், பாரம்பரிய அரிசி பத்தின சில வகைகளை பத்தி நம்ம சொல்லிட்டு எப்படி சமைக்கலான்றத பார்ப்போம். அது என்ன பாரம்பரிய அரிசி, சில மரபு விதைகள். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம நிறைய பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து அரிசியாக்கி இன்னைக்கு நம்ம இல்லங்கள்ல நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுல பல வகையில நம்ம அந்த அரிசியை வந்து சமைக்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்புல சில தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அது நம்ம எப்படி பண்ணாலும் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு முறையில நம்ம அதை பயன்படுத்தி வந்திருப்போம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த பாரம்பரிய அரிசின்னு சொல்லக்கூடியது, ஒவ்வொரு அரிசியுமே எல்லாமே ஒரே போலவே இருக்காது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று மாதிரியான அந்த தன்மையை வெளிப்படுத்தும். இப்ப பாரம்பரிய அரிசியில வெண்மை நிற அரிசி, சிகப்பு நிற அரிசி, இது ரெண்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தமா நம்ம பேசணும் அப்படின்னா சிகப்பு அரிசியை பத்தி கொஞ்சம் டெப்தா பார்ப்போம், எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்ப நம்ம வெண்மை நிற அரிசியில வந்து ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு கைக்குத்தல் அரிசி, பாலிசே பண்ணாம நெல்லை தோல் நீக்கி கைக்குத்தல் அரிசியா பயன்படுத்துறது. அதுல பாத்தீங்கன்னா வெண்மை நிறம் எடுத்துக்கும் போது நம்ம தூயமல்லி, தங்கச்சம்பா, சிவன் சம்பா, கர்டன் சம்பா, கிச்சிலி சம்பா, ஆற்காடு கிச்சிலி, நெய் கிச்சிலி, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு. ஆனா அதனுடைய முறை, இப்ப கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லும்போது நெல்லுடைய இந்த தோல் மட்டும் நீக்கி உள்ள வந்து நமக்கு ஒரு மாதிரி எல்லோ அண்ட் லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதை நீங்க ஊற வச்சு வடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தானியம், ஒரு கம்பு வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். அதை வடிச்சு சாப்பிடுறது ரொம்ப கடினமானது. வடிச்சிங்கனாலே அதனுடைய தன்மை வந்து மேல இருக்கக்கூடிய அந்த தோலானது நம்மளுடைய நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வடிவம்லையோ சுவையிலையோ அது இருக்காது. அதே போல வந்து கைக்குத்தல் அரிசியை வந்து நம்ம எப்படிலாம் சமைக்கலாம், எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னும் போது, குறிப்பா இப்போ கைக்குத்தல்ல பச்சை இருக்கு, புழுங்கல் இருக்கு. தோல் நீக்கின பச்சை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ரகமா இருக்கும். வேகும் போதுதான் அந்த தோல் படிமானம் வந்து நெல்லு மேல இருக்கக்கூடிய லேயரை வந்து உள்ள சேர்த்து இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு தூயமல்லி அரிசிய பச்சை அரிசியா தோல் நீக்கி சாப்பிடும் போது அதனுடைய நிறம், அதனுடைய தன்மை எல்லாமே அப்படிதான் இருக்கு. கைக்குத்தல் அப்படின்ற ஒரு பேச பாலிஸ்டர்லாம் இருக்காது, தோல் நீக்கி இருக்கும். அது பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப வெந்துடும், சீக்கிரமாவே வெந்துடும். லைட் பாலிஷ் அந்த மாதிரி அதனுடைய அதுவே வந்து நம்ம நார்மலான பச்சரிசி போலவே இயல்பானலாம் நம்ம சமைக்கிற மாதிரியே இருக்கும். புழுங்கல்ல வரக்கூடிய கைக்குத்தல் மேல வந்து தோல் நீக்கி வரும்போது ரொம்ப கடினமானதா இருக்கும். ஸோ இதுதான் அரிசியை வந்து இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அது புழுங்கலா பச்சையான்னு தெரியல. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சமைக்கும் போது, அது தெரிஞ்சு சமைக்கும் போது ரொம்ப அது சரியான சுவையில நம்மளால சமைக்க முடியும். இப்ப கைக்குத்தல் அரிசி நம்ம இருக்குன்னா அதிகபட்சம் நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 5 மணி நேரமாச்சு ஊறணும். நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியுடைய அளவு வந்து அதிகமா பயன்படும், வடிச்சு சாப்பிடக்கூடாது. கைக்குத்த அரிசி வந்து வடிக்கும் போது அதோட தன்மை வந்து ரொம்ப கடினமானதா இருக்கும் தன்மை. ஸோ அதனால நம்ம 1க்கு 3 தண்ணி, 3 மடங்கு தண்ணி வச்சு கிட்டத்தட்ட நம்ம தம் ரைஸ் மெத்தட், நம்ம தம் ரைஸ் மெத்தட் பத்தி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நம்ம அதனுடைய வேகும் அளவு தண்ணி வச்சு ஒரு 90% வெந்த பிறகு மேல வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு நம்ம எப்படி வந்து வெஜிடபிள் புலாவ் எல்லாம் செய்யறோமோ
அந்த மாதிரி ஒரு தம் போட்டீங்கன்னா, அதுவும் அந்த சாப்பாடு வேகும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்து தம் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது எல்லா ஆ உணவு எல்லா வகையிலயுமே ரொம்ப சுவையா இருக்கும். சாம்பார் சேர்த்து சாப்பிட, காரக்குழம்பு இந்த மாதிரி தம் ரைஸ் மெத்தட நீங்க கைக்குத்தல் அரிசிய சமைச்சு சாப்பிடலாம். நான் சொன்னது வெண்மை நிற அரிசி பத்தி சொல்லியிருக்கேன். அதே போல இந்த கைக்குத்தல் அரிசிய வந்து பாத்தீங்கன்னா, மத்தியான நேரத்துல ஊற வச்சு சாதமாக்கிட்டு, மாலை ஒரு 7, 8 மணி போல இரவு நேரங்கள்ல நம்ம பழைய சாதம் செய்யறதுக்கும் நீங்க இந்த கைக்குத்தல் அரிசிய பயன்படுத்தலாம். சாதமா பயன்படுத்தாம, நம்ம இரவு நேரங்கள்ல தண்ணி ஊத்தி மறுநாள் காலையில பழைய சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தும்போது ரொம்பவே சுவையாவும் இருக்கும். இந்த பழைய சாதத்துடைய அந்த தண்ணி நம்ப கலர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க நீங்க அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். பெரும்பாலும் பழைய சாதம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உயிரோட்டமானது. அதுல நீங்க எந்த வகையான கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி இங்க எல்லாத்துக்குமே நீங்க அத மதிய நேரத்துல சாப்பாடு தம் ரைஸ் பண்ணிட்டு, ஆ நம்ம அந்த மாரி செய்யும்போது நல்லாருக்கும். அந்த தம் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு முடியறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முறையில பண்ணலாம். அடுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்ல வந்து ரெகுலரா ஆ பெரும்பாலும் பொன்னி அரிசி, நெறைய வகைகள் வந்து நம்மளுடைய ஆ பாரம்பரிய அரிசி இல்லாத பல வகைகள் அரிசி நம்ம பயன்படுத்தியிருப்போம். அந்த வடிக்கிற முறை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். வடிச்சிருவோம். இல்ல குக்கர்ல வச்சு சமைப்பீங்க. இந்த மாரி இருக்கும். ஆனா, நம்மளுடைய அரிசி வந்து பாரம்பரிய அரிசி இப்போ உதாரணத்துக்கு வந்து சிவன் சம்பா அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப மெலிசா இருக்கும். தூயமல்லி வந்து அதோட கொஞ்சம் சன்னமா இருக்கும். கொஞ்சம் கனமா இருக்கும். கடினமா. அதோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு அரிசியுடைய இந்த பெயர், அதனுடைய தன்மை வந்து நெறைய மாறுபட்டு இருக்கும். நீங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையான அரிசி வாங்கி சமைக்கும்போது, அதனுடைய பயன்கள் வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயத்த வந்து நெறைய மாற்றங்கள நம்மளால அ கவனிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆற்காடு கிச்சடி ஒரு அரிசி இருக்கு. ஆற்காடு கிச்சடின்னு. அதுல வந்து நம்ம சாதம் வடிச்சு நம்ம சாப்பிடும்போது, அ உடம்புல வந்து அவ்ளோ எனர்ஜி லெவல் நம்மளால கவனிக்க முடியும். நீங்க சாப்பாடு, சாம்பார், பொரியல் எது வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல அது பழைய சாதமா மறுநாள் சாப்பிட்டாலும் சரி, அதனுடைய அந்த வெளிப்பாடு அந்த சத்துக்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமானதாவும், நம்மளுடைய எனர்ஜி லெவல இன்க்ரீஸ் பண்ணியும் குடுக்கும். அதனால நானு நெறைய சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் பல வகையான அரிசிகள நீங்க மாத்தி எடுத்துக்கோங்க. 100க்கும் மேற்பட்ட அரிசிகள் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப கைக்குத்தல் அரிசிய வந்து எப்படி சமைக்கிறதுன்றத ஷார்ட்டா சொல்லும்போது, நல்லா கிட்டத்தட்ட 3ல இருந்து ஒரு 5 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு, தம் ரைஸ் மெத்தட்ல பண்ணும்போது கைக்குத்தல் அரிசி ஒரு பொங்க சாதம் மாரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் லைட்டா உதிரியா வரும். பச்சன்னா பொங்க சாதம் மாரி ஆயிடும். புழுங்கல் அரிசியா இருக்குன்னா, கொஞ்சம் புழுங்கல் அரிசி வெந்து சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அந்த தம் ரைஸ் பண்ணதுக்கு ஆ பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு, ஆ நம்ம இந்த புளிக்குழம்பு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது, அரைச்சு விட்ட குழம்பு, தயிரு இந்த மாரியெல்லாம் நம்ம நல்லா பெனஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையா இருக்கும். ஆ நம்ம வந்து நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ, அதுக்கான மாதிரியான சாதம் ஒரே மாரி எப்பவுமே சாதம் வடிக்கணும் அப்படின்றது கிடையாது. சாப்பாடுனா வடிச்சு சாப்பிடுறோம். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அந்த பொங்கி சாப்பிடுற முறையில சாப்பிடுவோம். ஆ பட் ஆனா, வாரத்துல ஓரிரு நாட்கள் நீங்க மாத்தி, மாத்தி நாம செய்ற அந்த சாம்பார், குழம்பு பொறுத்து, பொரியல், கூட்டு பொறுத்து, நாம ஸ் வடிக்கிற முறையும் மாத்தி, அரிசியும் மாத்தி பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இந்த கைக்குத்தல் அரிசில நீங்க தம் ரைஸ் மெத்தட்ல பண்ணலாம். அடுத்தமா தம் ரைஸ் மெத்தட்லயே மதிய வேளையில வேக வச்சு, இரவு அதுல நம்ம பழைய சாதமாக்கி, மறுநாள் காலையில சின்ன வெங்காயம், மோர் மிளகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட, துவையல் வச்சு சாப்பிட பயன்படுத்தலாம். ஸோ, அத தாண்டி நெறைய பேர் வந்து
மோர் தயிரை சாப்பிட்றத விட மோரை சாப்பிட நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த இரவே வந்து அந்த மோர் அந்த சாப்பாட்டுல ஊத்தி வச்சு காலைல சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுற வழக்கமும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வயிற்று புண்ணை சரி பண்றது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா மோர் வந்து சிலர் வந்து தவிர்ப்பீங்க. நாட்டு மாடு, மாட்டு பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மோரை வந்து பயன்படுத்தும் போது வைத்தியத்துக்காக நிறைய வகையில பயன்பாடு இருக்கு. மருத்துவத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தேவையின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி பயன்படுத்துறது. அர்த்தமா வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ் பாலிஷ்ல சிங்கிள் பாலிஷ் தான். இப்போ நீங்க பாரம்பரிய அரிசியில இன்னைக்கு நிறைய அரிசி வாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து டபுள் பாலிஷ்ன்ற பேர்ல ரொம்பவே நார்மல் அரிசி மாதிரியே இருக்கும். நார்மல் அரிசி நான் குறிப்பிடுறது என்னன்னா, இப்ப நம்ம கடையில நிறைய சிப்பங்கள் வாங்கியிருப்போம். டீலக்ஸ்ன்னுவாங்க, ஸ்ரீன்னுவாங்க, நிறைய ஒரு 2, 3 அதிகபட்சம் ஒரு 5 வகையான அரிசி. புல்லட் அரிசின்னுவாங்க. அதெல்லாமே ஒரே ஃபார்மேட்ல ஒரே மாதிரி வரக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட விதையில ஒண்ணும் இல்லைங்க. அந்த உதாரணத்துக்கு வந்து நம்ம கடையில வாங்குற அந்த அரிசியோடைய அந்த விதையானது ஒரு முறை விளைஞ்சிருச்சுன்னா இன்னொரு முறை போட்டோம்னா விளையாது அந்த நெல் வந்து. ஆனா நம்மளுடைய மரபு பாரம்பரிய விதை நெல்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில பதப்படுத்தி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் திரும்ப திரும்ப முளைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஸோ அதன் அடிப்படையில தான் இது வந்து நம்ம மரபு விதையில இவ்வளோ உயிர்ச்சத்துக்களோட நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சாதம் வடிக்கிற முறை அப்படின்றத தாண்டி சிங்கிள் பாலிஷ் இருக்குன்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிலர் சில இல்லங்கள்ல வந்து அரிசியை ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியோட எடுத்து ஸ்டவ்ல வச்சிருவாங்க. ஊற வச்ச அரிசியை வந்து அது அப்படி எடுத்து வச்சிருவாங்க. சரியான அளவு தண்ணி வச்சு அதுக்கப்புறமா அது கொதிச்சு வடிப்பாங்க. நிறைய முறை அந்த மாதிரி பார்ப்போம். ஆனா அதை காட்டிலும் எப்பவுமே உலை வச்சு சாதம் செய்யறதுன்றது ஒரு முறை இருக்கு. உலை வைப்போம், சாப்பாட்டுக்கு உலை வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த உலை வைத்தல் நம்ம என்ன பாத்திரத்துல நம்ம செய்ய போறோமோ அதனுடைய அளவின் அடிப்படையில பாதி தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற நேரத்துல அரிசியை களைஞ்சு போடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த முறையில நீங்க பண்ணும்போது அதனுடைய தன்மையும் அதனுடைய வேகிற நேரமும் நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தரும். ஒலை வச்சு சாதம் வடிக்கிறது. தண்ணி கொதிச்ச பிறகு ஊற வச்ச அரிசியை நம்ம அதுல சேர்த்து எங்க பகுதியில வந்து குறிப்பா எங்க வீட்டுல எங்க ஊர்லன்னு சொல்ல முடியாது, உப்பு போட்டு சாதம் வடிக்கிற பழக்கம் இருக்கு. அது வந்து அதனுடைய சத்தையும் அதனுடைய சுவையுமே அதிகமாக்கி கொடுக்கும். ஆஹ் உப்பு போட்டு வடிக்கலாம். அரிசி போட்டோன்னா உப்பு போட்டு சரியான அந்த பதம் வந்த பிறகு சாதம் வந்து வடிக்கிற முறை. இன்னைக்கு இருக்கிற இளை நம்மளுடைய முறையில வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு பெரும்பாலும் கத்துக்கிறது இல்லை, தெரியலன்னே சொல்றாங்க. சாதம் வடிக்க தெரியாது, வந்து குக்கர்ல வச்சிடுறாங்க. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தம் ரைஸ் மாதிரி பண்ற முறையிலயும் பண்றாங்க. சாதம் வடிச்சு சாப்பிடுற ஒரு முறையும் இருக்கு. ஸோ நம்ம சாதத்தை வடிச்சு சாப்பிடலாம். அந்த சாப்பாடு வந்து குறிப்பா சாம்பார், ரசத்துக்கு, ஒரு ரைஸ் பண்றோம், புளி சாதம், லெமன் சாதம், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதுல குறிப்பா வந்து இந்த சிவன் சம்பா, தங்கச்சம்பா, ஆஹ் இட்லி சம்பா, இந்த மாதிரியான மெல்லிய பாரம்பரிய அரிசி ரகங்கள் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம். வடிச்சு மிக்சிங் ரைஸ் பண்றதுல வந்து இந்த ரகம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும், சுவையாவும் இருக்கும். அதே மாதிரி நீங்க ரெகுலரா எடுக்கிற இந்த உணவுல வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத பத்தி நீங்க இந்த மாதிரியான அரிசியை வந்து நீங்க எடுத்துக்கலாம். வடிச்சு சாப்பிடுற முறை, வடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. உலை வச்சு அரிசி போட்டு செய்யறதுன்னு இருக்கு. ஸோ இதன்படி நீங்க செய்யலாம். இது வந்து வெண்மை நிற அரிசியில கைக்குத்தல் அரிசி பத்தியும் பாலிஷ் பண்ண அரிசியுமே எப்படி வடிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு அரிசி. ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
வீட்டுல அரிசி வாங்கிடுறேங்க. கணவர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. வீட்டுல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மரபு சார்ந்த உணவெல்லாம் செய்யணும்னு ஆசை, வாங்கிடுறோம். வீட்டுல வந்து எங்க மனைவி வந்து அதை சமைக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். அப்படியே இருக்கு, அரிசி வண்டு வச்சிருச்சு, வாங்கினா சமைக்க மாட்டாங்க, பசங்க சாப்பிடல, இப்படிதான் நிறைய இல்லங்கள்ல வரக்கூடிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எந்த ஒரு பொருள் வாங்கும் போதும் ஒரு புதுமையா முயற்சி பண்றீங்க, செய்றீங்க அப்படின்னா 2 பேரும் இணைஞ்சு அதை வாங்கும்போது அந்த செயல் வடிவம் வந்து அவங்க மனசுல வந்து பதியும். எப்பவுமே வந்து ஒரு உரிமை பெற்றுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த கேட்டு செய்யும்போது கண்டிப்பா அந்த விஷயமானது அது நடக்கும். நான் அதுதான் சொன்னேன் அவங்களுக்குமே. நீங்க ஒரு அரிசி வாங்குறீங்க, ஏதோ மாற்றுப் பொருள் ஒண்ணு வாங்குறீங்க, நம்ம ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறோம்னா, ஸோ அவங்களுடைய பர்மிஷன் அவங்க கேட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமா, செய்யலாமா, இல்ல அவங்களையும் கூட்டு போயிட்டு வாங்கும்போது அந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு நேர்மறையா இருக்கும். ஸோ அது உண்மையிலேயே அது எல்லாருக்குமான ஒரு விஷயம். அப்ப அந்த சிகப்பரிசியை வந்து நம்ம எந்தெந்த வகையில பயன்படுத்தலாம்? இதேதான். இப்ப வந்து வெண்மை நிற அரிசியில வந்து எப்படி வந்து கைக்குத்தல் அரிசி இருக்கோ, அதேதான் சிகப்பரிசியில. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பூங்கார், அறுவதாங்குருவை, புல்லங்கார், கருங்குருவை, காட்டு யானம், மாப்பிள சம்பா இப்படின்னு அடுக்கிட்டே போலாம். இந்த மாதிரியான அரிசி எல்லாமே முழுமையான சிகப்பரிசியா இருக்கும்போது, பச்சை புழுங்கல் அதேதான். பச்சை புழுங்கல், தோல் உரிச்சு வரும். அதை எப்படிலாம் நம்ம சமைக்கலாம். அதே போல சிகப்பரிசியிலேயே செமி பாலிஷ் சமீபமா செமி பாலிஷ் வந்து பல வகையில சாதம் வடிச்சு சாப்பிடறதுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்ப தோல் நீக்கா அதுதான் பாலிஷ் பண்ணாத இப்ப உதாரணத்துக்கு பூங்கார் அரிசி எடுத்துக்கலாம். பூங்கார் அரிசி, பச்சரிசி தோல் நீக்காம இருக்கு, பாலிஷ் பண்ணாம இருக்கு, ஃபுல் ரெட்டா இருக்கு, பச்சரிசின்னு வச்சுக்கோங்க. அத வந்து என்னென்ன மாதிரியான உணவுகள் செஞ்சோம்னா சுவையா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு செய்யறது, இடியாப்பம் செய்யறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பூங்கார் மட்டும் இல்ல, எல்லா சிகப்பரிசியும் பயன்படுத்தலாம். ஆனா குறிப்பா பூங்கார்ல வந்து அதனுடைய அந்த மென்மையான தன்மையை வெளிப்படுத்தும். ரொம்ப சுவையா இருக்கும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்ப அந்த பூங்கார்ல ஃபுல் ரெட்ல நீங்க பண்ணும்போது இந்த கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் பண்றது, ஸோ மாவு அரைச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள், இ- முறுக்கு, தட்டுவடை, அதிரசம், நம்ம இந்த மாதிரி தின்பண்டங்கள் செய்யற வகைகள் எல்லாத்துக்குமே நம்ம முழுமையான சிகப்பரிசியா பூங்கார பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தி பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். பூங்கார் முறுக்கு, பூங்கார் தட்டுவடை எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இந்த அரிசி எப்படி சமைக்கணும், எந்த மாதிரி சமைச்சா நல்லா இருக்கும், எல்லா அரிசியுமே சாதமாக்குறதுக்கான அரிசி கிடையாது. ஒவ்வொரு அரிசியும் பல வகையில நம்ம என்னென்ன உணவுகள் செய்யும் போது சுவை கூடுதோ நம்ம அதை தான் தொடர்ந்து சாப்பிடுவோம். சரிங்களா? அப்ப இந்த பூங்கார்ல இந்த மாதிரி பண்ணலாம்ன்றதுல மத்த அரிசிலையுமே பண்ணலாம். மாப்பிள்ளை சம்பால பண்ணலாம், கருங்குருவில பண்ணலாம், இதெல்லாமே பண்ணலாம். முழுமையான சிகப்பரிசியா இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். இது பச்சை சொல்லிட்டு இருக்கேன். புழுங்கல்ல வந்து இந்த தின்பண்டங்கள் வந்து வராது. நம்ம எப்பவுமே பண்றதுதான். நம்ம தின்பண்டங்கள் பண்றோம், பலகாரங்கள் சொல்லுவாங்க பண்றோம் அப்படின்னா பச்சை அரிசியில தான் பண்ற வழக்கம். ஸோ புழுங்கல் அரிசியா இருக்கும்போது அந்த புழுங்கல் அரிசியில நாம இட்லி, தோசை, பிளஸ் வந்து இந்த ஆப்பத்துக்கு போடுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாம இந்த முழுமையான அரிசியை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு எளிமையான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப நம்மளுடைய தலைப்பே வந்து பாரம்பரிய அரிசி வந்து எப்படிலாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப பூங்கார் அரிசியில வந்து நீங்க ஆஹ் இடியாப்ப மாவு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இடியாப்ப மாவு செஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3ல இருந்து 6 மாதம் காலம் வரைக்கும் வண்டு வராது. ஆனா அந்த பூங்கார் அரிசி முழுமையான சிகப்பரிசியா இருக்கு அப்படின்னா, ஒரு 60 நாளுக்கு மேலவே இப்ப நீங்க வாங்குற அரிசியை பொறுத்தது. நெல்லு குத்துன நாள்ல இருந்து குறிப்பிட்டு ஒரு 3 மாசம் வரைக்கும் சீக்கிரமா வண்டு வராது. ஒண்ணு, அரிசி சீக்கிரமா
அதே மாதிரி நெல் வந்து பழைய நெல்லா வச்சிருந்திருக்காங்க அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து சிகப்பரிசி சீக்கிரம் வண்டு வச்சிருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அப்ப அப்படி பண்ணும்போது நம்ம அந்த அரிசி வந்து ரொம்ப புதுசா பழசான்னு நம்மளால பார்த்தோம்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய அதுல நம்ம அனுபவம் இருக்கும்போது தெரிஞ்சுப்போம். அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா ஒண்ணு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நாம அத சரியான முறையில ஒரு மாற்று பொருளா இப்போ சிகப்பரிசியில ரவை உடைச்சு வைக்கிறது, மாவு உடைச்சு வைக்கிறதும் போது நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். மாவு பண்ணும்போது அந்த அரிசியை கழுவி நல்லா வெயில்ல காய வச்சு அரிசியில வந்து மாவை அரைச்சிட்டு வந்து அதை வறுத்து ஒரு பாத்திரம் சேர்த்து வச்சோம்னா அது இடியாப்ப மாவு பயன்படுத்திட்டோம். அப்போ அந்த ப்ராசஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து வராது. இன்னொரு வகையிலயும் வந்து நம்ம அதை பயன்படுத்தலாம். ரவையாக்குறது, மாவு ரவை, ரவை இல்லாட்டி கஞ்சி மிக்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த சிகப்பரிசிய பயன்படுத்தலாம். அப்ப இந்த முழுமையா தோலோடு இருக்கக்கூடிய அரிசியில வந்து வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தியான நேரத்துல சாதத்தை வந்து பொங்கிட்டு பழைய சாதமாவும் அதே முறையில கைக்குத்தல் அரிசி எப்படி பண்றோமோ அதே மெத்தட்ல பண்ண முடியும். ஆனா அது முழு அரிசியா போட்டீங்கன்னா வேகாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. முழுசா இருக்குன்னா நீங்க நல்லா வேக வச்சு நல்லா ஊற வச்சு வேக வச்சீங்கன்னாலும் அது நல்லா பெனஞ்சீங்கன்னா அது பொழியாது, எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ரொம்ப அதனுடைய விஷயம் அது வந்து கடினமா தான் இருக்கும். அதுக்கு நாம என்ன பண்றோம்னா ஒண்ணும் பாதியமா உடைச்ச ஒரு பாதி பாதியா அரிசி ஆக்குறது, உடைச்சி பண்றது, உடைச்சிட்டு பொங்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதை பயன்படுத்த முடியும். இப்போ பொருள் வந்து நமக்கு ஒண்ணுதான். நீங்க அதை எந்த வகையில நீங்க அதை மாத்தி நம்ம அந்த நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு பக்குவமா அதை சமைக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த பாரம்பரிய அரிசின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ அதே பொங்கல் அரிசி நம்ம ஒரு குருணை மாதிரி உடைச்சிட்டோம். அந்த அரிசியை வந்து நாம உடைக்கும் போது 2 ப்ராசஸ் இருக்கு. ஒண்ணு, அரிசியை வந்து கழுவி காய வச்சு உடைச்சிட்டோம்னா நீங்க திரும்பவும் ஒண்ணும் பாதிமா குருணையா இருக்கும்போது கழுவாம அப்படியே பயன்படுத்தலாம். அதே வந்து அரிசியே வந்து நொய்யா கிடைக்குது, அரிசி வந்து குருணை கிடைக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது குருணை கிடைக்கும். நீங்க அதை வந்து கழுவி ஊற வச்சு சமைக்கலாம். நீங்க அது எப்படி பயன்படுத்த போறீங்கன்றது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ முழு அரிசி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க கழுவி காய வச்சு கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாச்சு ஊற வச்சு நம்ம அதை பண்ணலாம். சில அரிசி வந்து ஊறும் போது வந்து நிறம் வந்து மாறும். பெரும்பாலுமே வந்து அந்த கலர் வந்து தெரியும். உடனே வந்து நிறைய பேர் அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க சாயம் போற மாதிரி இருக்கு. அதனுடைய தன்மை அதுதான். எல்லா பொருளுமே இப்போ எப்படி ஒரு பீட்ரூட் எடுக்கிறோம், அதனுடைய எடுக்கிறோம்னா அது மாறும், கலர் மாறும். அப்ப இப்ப இந்த சிகப்பரிசி வந்து முதல்ல வந்து கழுவிட்டு ஊற வைப்பாங்க. எந்த இதுக்கு பண்ணணும் கழுவணும். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை வந்து களையணும்னுவாங்க. ரொம்ப போட்டு கழுவுறது வேற, களையிறது வேற அப்படின்ட்டு. இப்போ ஆஹ் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை நான் இன்னும் ஒரு சில 10 நிமிஷத்துல இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து அரிசியை வந்து ஒரு குறிப்பா எடுத்த உடனே கழுவிடுறோம், களைஞ்சிடுறோம்னு சொல்றோம். களைஞ்சிட்டு அப்புறமா ஊற வச்சு தண்ணியை அப்படியே வடிச்சிங்கன்னா அந்த நிறம் வந்து போகாது. ஒரு மாதிரி எப்படின்னா அந்த கலர் வந்து நீங்க ஊற 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 அதனுடைய சத்துக்கள் வந்து மேம்பட்டு வரும்போது நமக்கு அழுவும் போது வெளியில போறது நல்லாவே நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுல வந்து நீங்க தொடர்ந்து சமைக்கும் போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். எந்த அரிசியா இருந்தாலும் சரி ஊற வச்சுட்டு கழுவக்கூடாது. இதுலயே வந்து களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே பயன்படுத்தும் போது ரொம்ப சுவையாவும் இருக்கும். அந்த அரிசி வந்து உடையாது. பயன்படுத்துறதை பொறுத்து என்ன தேவைக்கு பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி. அப்ப வந்து நம்ம மாவு அரைக்க, ரவை உடைக்க எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ரவை உடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து ரவை உடைக்கிறோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அரிசி எடுக்கிறோம். அதுல வந்து நமக்கு நெல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சுத்தம் பண்ணிட்டு உடைச்சிட்டு அரிசியை வந்து தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் கழுவிடுறோம். கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். தண்ணியை வடிச்சிட்டு நல்லா சுத்தமா தண்ணி ட்ரையா வடிச்சிட்டு வெயில நல்லா காய போட்டுருங்க. நல்ல வெயில்ல வந்து பழைய அரிசி நிலை நல்ல என்ன சொல்லுவோம், நம்ம கடன்னு காயணும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 நாள் 2 நாள் கூட காய வைங்க. நல்லா ஒரே நாள் காய்ச்சல கூட காஞ்சிரும். நல்லாவே காஞ்சிரும். காஞ்ச பிறகு ஒரு நமக்கு மிக்சியில உடைச்சோம்னா நிறைய மாவு வரும். நம்ம அப்படியே செய்யும் போது இந்த ரவை வந்து கட்டிப்படும். மிஷின்ல ரவையா உடைக்கிறதுல வந்து கல்லறைவை எந்திரங்கள்ல உடைக்கலான்னு சொல்லி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நம்மளுடைய எல்லா ஊர்லயும் கல்லறைவை இயந்திரங்கள் இருக்கு. மிஷின்லயே வந்து உள்ள கல் இருக்கும். அந்த பொருள் வந்து சூடாகாது, உடைச்சு கொடுக்கும். அது நீங்க வந்து அதுல கொடுத்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிலோ தான் உடைக்கிறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சுட்டு உங்க மிக்சியில உடைச்சிட்டு ஒண்ணும் பாதியமா உடைச்சிட்டு ரவை ஜல்லடையில ஃபர்ஸ்ட் மாவு ஜல்லடையில ஜலிப்பாங்க. 2 மெத்தட் இருக்கு. கொஞ்சமா தான் நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னா மிக்சிலேயே பண்ணலாம். இது வந்து எந்திரத்துல உடைக்கிற மெத்தடு. ரவையை வந்து எந்திரத்துல உடைப்பாங்க. உரல்ல பண்ணும்போது மாவாயிடும். அந்த அந்த கால முறையில இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா மிக்சியில அகலமா இருக்கக்கூடிய அந்த ஜார்ல, அந்த ஜார் வந்து நீளமா இருக்கக்கூடாது. ஸோ அகலமா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதுல போட்டு லைட்டா ரிவர்ஸ் அடிச்சு ரவை மாதிரி உடைச்சிட்டு அதை எடுத்து ஃபர்ஸ்ட் மாவுல ஜலிச்சு மாவு தனியா பிரிச்சு எடுத்துட்டு ரவை ஜல்லடைன்னு ஒரு ஜல்லடை இருக்கும். கோதுமை ரவை சைஸ்ல இருக்கும். அதை நீங்க ஜலிச்சுன்னா ரவை மட்டும் விடும். ஸோ அதை ரவையை தனியா பிரிச்சு எடுத்துட்டு மாவு தனியா ரவை தனியா பிரிக்கணும். திரும்ப பெரிய பெரிய அரிசி இருக்கும். அதை திரும்பவும் ஜார்ல போட்டு உடைக்கணும். அரைக்க கூடாது. அதை அடைச்சு நீங்க தனித்தனியா பிரிச்சு நிறைய பேர் கேட்கறது வந்து நான் 1 கிலோ தான் வாங்குறேன். அதை எப்படி நான் வந்து மிஷின்ல போயிட்டு அரைச்சோம்னா அது அரைச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா 1 கிலோ அரைச்சு கொடுக்கறதும் இருக்கு. பட் அந்த மிஷின்லயே அது வந்து ஒட்டிக்கும். நிறைய அதுவா நீங்க போய் ஒரு டைம் பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு 3 கிலோ அரிசி இல்ல 5 கிலோ அரிசி எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் வரும். நீங்க அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். மிஷின்ல அரைக்கும் போது ஒரே மாதிரி உடைஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் மாவு இருக்கும். அதனால நமக்கு நிறைய வரும். அந்த மாவையுமே நம்ம இட்லி மாவு தோசை மாவு பண்ணும்போது கரைச்சிக்கலாம் கூட ஆட் பண்ணி. நம்ம அதுவுமே வேஸ்ட் ஆக போறது இல்ல. நாமவே வாங்கி அரைக்கும் போது அதே மாதிரி கடைங்களுமே இப்ப மாப்பிள்ளை சம்பா ரவை, தூயமல்லி ரவைன்னு விற்பனை செய்வாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் அவங்கவுங்க வீட்டுல நம்ம தற்சார்புல எல்லாமே செஞ்சுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்ல நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒண்ணு லேசா வறுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த ரவைய உடைச்சிட்டு வந்துட்டோம், ஜலிச்சிட்டோம், எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம்னா ரவைய வந்து லேசா வறுத்து வச்சுட்டா போதும். ரொம்ப பொரியிற மாதிரிலாம் வறுக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் லேசா இருக்கும். அதுக்குள்ள லேசா அதை வறுத்து வச்சிட்டீங்கன்னா அதை பல வகையில பயன்படுத்திக்கலாம். உப்மா, கிச்சிடி, கேசரி, பாயாசம், பெரிய ரவையா இருந்தா பொங்கி சாப்பிடுறது, சின்ன ரவையா இருந்தா இந்த மாதிரி செய்யறது. அரிசி ரவை தானே எப்படி இருக்கும் சுவைன்னுலாம் நீங்க யோசனை பண்ணாதீங்க. இது பச்சரிசி ரவையா இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி ரவையா இருந்தாலும் சரி, பல வடிவத்துல நம்ம பயன்படுத்த முடியும். இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பொருள் இருக்கு, நம்ம ரெட் ரைஸ்ல செய்யணும்னாலே ஒரு பெரிய கஷ்டம். சிகப்பரிசில போய் என்ன டிஷ் செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது நீங்க நார்மலா நிறைய பேருக்கு உப்மா கிச்சடினா பிடிக்காது, அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அது அந்த வெள்ளை ரவையில பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பசை மாதிரி இருக்கும். ஆனா அரிசி ரவையில பண்ணக்கூடிய இந்த உப்மா கிச்சடி அதுல நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டு ரவால வெஜிடபிள்ஸ் ரவா கிச்சடி இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மெத்தட்லாம் கிச்சடி எப்படி செய்யறது, உப்மா எப்படி செய்யறது நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த பக்குவங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், எப்படி இதை அரைச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா நாம ஒரு எமர்ஜென்சின்னு மட்டும் இல்ல, ஒரு உணவாவே இது நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில தான் நான் சொல்லியிருந்தேன். மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, உடனடியே நம்ம அதை எடுத்து டக்குன்னு செஞ்சிருவோம். ஒண்ணுக்கு வந்து குறைஞ்சபட்சம்
மடங்கு தண்ணி கஞ்சிக்கு, 1க்கு 8 மடங்கு தண்ணி கஞ்சிக்கு நம்ம வச்சுட்டு, அந்த தண்ணி கொதிச்ச பிறகு 2 மெத்தட்ல பண்ணலாம். உடனடியா செய்யணும் அப்படின்ற ஒரு மெத்தட்னா, இப்ப 8 மடங்குல 8 மடங்கு தண்ணியும் கொதிக்க வச்சு ரவை போட்டீங்கன்னா வேகத்துக்கு லேட் ஆகும். 4 மடங்கு தண்ணி வச்சு, அதுல இந்த ரவைய கொட்டி நல்லா வெந்து நல்லா கெட்டியா ஆகுற நேரத்துல, இன்னும் 4 மடங்கோ, இல்ல உங்களுக்கு எத்தன மடங்கு தண்ணி அதுல சேர்க்கணுமோ சேர்க்கும்போது, அந்த நேரம் வந்து ஆ உங்களுக்கு தெரியும். அதிகமா தண்ணி வச்சு சமைக்கிறதுக்கும், பாதி தண்ணிய சமைச்சு திரும்பவும் சேர்க்கிற மெத்தட். இது கஞ்சிக்கு மட்டும் தான் பொருந்தும். வேற எதுக்கும் பொருந்தாது. கஞ்சி, பாயாசத்துக்குலாம் அந்த மாரி ஒரு உடனடியா செய்யணும் அப்படின்னும்போது, அப்ப இல்லாட்டி நம்ம 1க்கு 8 மடங்கு தண்ணி வச்சு, அதுவா கொஞ்சம் கொஞ்சமா நேரமா எடுத்து கொழிஞ்சு வெந்து அப்படியுமே நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு நேரம் இருக்கு. நம்ம இந்த மாரி செய்றோம். இப்ப காலையில வந்து பசங்க கிளம்புறாங்க. இல்ல ஈவினிங் எனக்கு உடனடியா வேணும். இன்ஸ்டன்ட்டான்னும்போது இந்த மாரி பண்ணலாம். அதே மாரி வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடு ரவை வந்து பார்த்தீங்கன்னா, அது வெந்து ஒரு மாரி மேல சாஃப்ட்டா மிதங்கும். அப்பதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் அந்த கஞ்சி செய்யும்போதே தெரியும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். அதுல நீங்க வெறும் உப்பு மட்டும் போட்டு, இல்ல வெறும் சீரகம் சேர்த்து, வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்து, இல்ல மிளகு கஞ்சி, இல்ல ஒரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து, அந்த கஞ்சிக்காக நம்ப ஒரு நாள் முழுக்க பேசலாம். இன்னும் பல வகையில நம்ம அந்த கஞ்சிய பயன்படுத்திக்கலாம். கிச்சடியா, ரவையா, கேசரியா எந்த வகையில வேணாலும் பயன்படுத்தலாம். இதே ரவையில தான் நம்ம வந்து பாயாசமும் பண்றது. ஸோ இது வந்து ரவையா பயன்படுத்துற ஒரு முறை. அதே மாரி சிகப்பரிசியில வந்து பார்த்தீங்கன்னா, செமி பாலிஷ் ரத்தசாலி, பூங்கார், அறுவதாங்குடி கொஞ்சம் மெல்லியமான மாப்பிள சம்பா செமி பாலிஷ் கூட வருது. மேல கோடு போட்ட மாரி இருக்கும். ஃபுல் ரெட்டா இருக்காது. அத வந்து நம்ப ஒரு 5 மணி நேரத்துலருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு, சாதம் வடிச்சு, இல்ல நான் சொன்ன மாரி தம் ரைஸ் பண்ணி செஞ்சு, ஆ இந்த பெரும்பாலும் இந்த கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு, அப்புறமா இந்த கருணக்கிழங்கு, அப்புறமா அந்த வத்த குழம்புன்னு சொல்றது. இந்த எல்லாத்துக்குமே அந்த மாரி இந்த ரெட் ரைஸ நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஆ இப்போ வாரத்துல 1 நாள் இந்த மாரி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அந்த சுவை பிடிச்சிருக்கிற பட்சத்துல நம்ம அடிக்கடி யார் யாருக்கு இந்த சுவை பிடிச்சிருக்கு, வீட்ல ஒரு 5 பேர் இருக்கோம்னா, நம்ம விரும்பி சாப்பிடுறோம். அதுக்கேத்த மாரி நம்ம அடிக்கடி இத சேர்த்து சமைச்சுக்கலாம். அப்ப இந்த ரெட் ரைஸ்ல வர செமி பாலிஷ் ரைஸ்ல செமி பாலிஷ்ல அரிசில இந்த மாதிரி இந்த தம் ரைஸ் மெத்தட்ல செஞ்சுட்டு சாப்பிடும்போது நல்லாருக்கும். ஆனா, ஆ முதலே சொல்லியிருக்கேன். சிகப்பரிசியில மெல்லிய ரகம் அப்படின்னு பார்க்கும்போது ரத்தசாலி. ரத்தசாலி வந்து ஃபுல் ரெட்டா இருக்கும்போது, அதுதான் தோல் நீக்காம முழுமையான சிகப்பரிசியா இருக்கும்போது, நம்ம பண்ற அந்த டிஷ் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அத தாண்டி அது செமி பாலிஷா இருக்கு அப்படின்னா, நீங்க வடிச்சு சாப்பிடலாம். நல்லாவே அது ரெகுலராவே அத எடுத்துக்கலாம். ஆ பட் ஆனா வந்து தோல் நீக்கிட்டோம், அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் இல்ல. முழுமையான சத்து கிடைக்குது அப்படின்னும்போது, நம்ம அத தோல் நீக்காத பாலிஷ் பண்ணாம இருக்கும்போது கிடைக்கும். ஆ நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு அரிசி எடுத்துக்கிறதுக்கு, இந்த அரிசி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 80% சத்துக்களோட தான் அது இருக்கும். நீங்க வந்து இப்படி எடுத்தோம்னா சத்து இல்ல, ஃபுல் ரெட்டா தான் எடுக்கணும்ன்றது கிடையாது. நான் சொல்றது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்து நம்ம அரிசிகள எடுக்கிறோம், செய்றோம் நம்மளுடைய இதுன்னா, நிச்சயமா சொல்லுவேன். ஆ பாலிஷ் பண்ணாத அரிசிய தொடர்ந்து எடுத்து, அத எந்தெந்த முறையில பயன்படுத்தணுமோ பயன்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ரொம்ப அனிமிக்கா இருக்கோம். ஆ எனக்கு கண்டிப்பா இந்த அரிசி மாப்பிள சம்பா அரிசி எடுக்க சொன்னாரு, நம்ம வைத்தியர் அப்படின்னா, நிச்சயமா நம்ம அந்த முழுமையான பச்சரிசிய தோல் நீக்காம பயன்படுத்துறது ஒரு மருத்துவம் சார்ந்தது. ரெகுலரா குழந்தைங்க நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம். ஒரு நம்ம உணவா அத நம்ம உணவு தான் மருத்துவமா எடுத்துக்கல. நம்ம தொடர்ந்து நம்ம வந்து டிஷ் வந்து இந்த மாரி பண்ணும்போது, விரும்பி சாப்பிடல அப்படின்னும்போது, பல வகையில நமக்கு ஏத்தாப்போல, நம்ம சுவைக்கு ஏத்தாப்போல, அதனுடைய சத்து குறையாம எடுத்துக்கலாம். இது என்னுடைய அனுபவ பகிர்வு. ஏன்னா அதுக்கு நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு, அந்த உணவ வந்து மாத்தி செய்யறோம். இந்த அரிசிய மாத்தி செய்யறது, சுவைய மாத்தி செய்யறது, அதுல நம்ம கிச்சடி செய்யறது, பாயாசம் செஞ்சு குடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து, ஆ இந்த கால வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மாற்று உணவு முறைகள். அதுல எனர்ஜி இருக்கு, இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. சத்தான உணவு நம்ம சாப்பிடுறோம்ன்றது தான் இது ஒரு அடையாளமா
சொல்றேன். இது ஒரு அனுபவ பகிர்வு. இப்போ வந்து இந்த இட்லி, தோசை பத்தி பேசியிருந்தோம். இட்லி, தோசைலாம் நம்ம சிகப்பரிசியா இருக்கட்டும், கைக்குத்தல் அரிசியா இருக்கட்டும், இதுல பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பெரும்பாலும் எல்லாருமே வந்து நம்ம கேட்கறது வந்து பாரம்பரிய அரிசியை வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபுல் ரெட்டா இருந்தா எப்படி சமைக்கலாம், இந்த மாதிரி ரவை உடைச்சு சமைக்கலாம், இல்லாட்டி நம்ம செமி பாலிஷா சமைக்கலாம், கைக்குத்தலா சமைக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இட்லி தோசைன்னும் போதே சிகப்பரிசி வந்து பெரும்பாலும் ரொம்ப ஹார்டா வருது, யாரும் வந்து விரும்பி சாப்பிடுறது இல்ல எங்க வீட்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம இட்லி மாவு அரைக்கிற மெத்தட் எப்பவுமே பண்ற அதே ரேஷியோ தான். அது ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. உதாரணத்துக்கு வந்து ஆஹ் ஸ்- இந்த கருங்குருவை எடுத்துக்கலாம். கருங்குருவையில வந்து நம்ம ஆக்சுவலி இப்ப சொல்றேன்னா ஒரு 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 அரிசியோட பேர் சொல்லி சொல்றேன். நீங்க எல்லா அரிசியிலுமே இந்த மாதிரி பயன்படுத்தலாம். கருங்குருவை புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நீங்க வாங்குற அரிசி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி புழுங்கலா பச்சையான்னு பாருங்க. அது கண்டிப்பா தெரியணும். இப்போ புழுங்கல் அரிசியா இருக்குன்னா ஒரு 4 மடங்கு கருங்குருவை புழுங்கல் அரிசி, 1 மடங்கு எதனா தூய மல்லியோ இல்ல வேற ஏதேனும் அரிசியோ வந்து கிச்சிலி சம்பா ஒரு பச்சரிசி, சிகப்பு ரகத்திலேயே கூட பச்சரிசி இருக்கலாம். ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா வெள்ளை ரக பச்சரிசி சேர்க்கும் போது நல்லா இருக்கு என்னோட அனுபவத்துல. இப்ப புழுங்கல் அரிசி வந்து இப்ப கருங்குருவை இருக்குன்னா 4 மடங்கு புழுங்கல், 1 பங்கு வந்து பச்சரிசி, நம்ம எதனா ஒண்ணு போடுறோம். பச்சரிசி, 1 பங்கு வந்து உளுந்து. அரிசியை வந்து ஒண்ணா ஊற வச்சுட்டு உளுந்து தனியா ஊற வச்சுட்டு நம்ம செய்றோம். இன்னைக்கு மாவு அரைக்கிற முறையில மட்டும்தான் நம்ம இட்லி ரொம்ப சாஃப்டா கொண்டு வர அந்த கைப்பக்குவம் இருக்கு. எப்படி அரைக்க போறோம் அப்படின்றதுதான். சிலர் வந்து மிக்சியில அரைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே நீங்க இட்லி மாவு மிக்சியில வந்து ட்ரை பண்ணவே வேண்டாம். ஓவரா ஹீட் ஆகி அதுக்கான விஷயங்கள் அது மாறி அது அதுக்கான தன்மையை மாத்தும். கிரைண்டர்ல அரைக்கிற ஒரு முறையில நீங்க பண்ணுவீங்கன்னா அது உண்மையிலே சக்சஸா நல்லா சாஃப்டா வரும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு இட்லி மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் நிறைய வந்திருக்கு, நிறைய தெருவுக்கு தெருவு இருக்கு. சோ அந்த மாதிரி அதிகமா வரும்போது அதிகமா நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. நீங்க எந்த முறையில இட்லி மாவு அரைக்கிறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி அளவு முறையை மாத்த வேண்டியிருக்கும். இப்ப வந்து நாங்க பண்ற மெத்தட் சொல்றோம். இப்போ கிரைண்டர்ல பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த முறைதான். அரிசி தனியா ஊற வச்சுட்டு உளுந்து தனியா ஊற வச்சுட்டோம். உளுந்து வந்து 1 பங்கு போட்டுருக்கு, 5க்கு 1. ஸோ உளுந்து வந்து ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல நல்லா ஆட்டி எடுத்துறது. அதுல நிறைய பேர் வந்து கொஞ்சமா வெந்தயம் சேர்ப்பாங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு வெந்தயம் சேர்த்துட்டு ஆஹ் உளுந்து ஆட்டும் போதே முத்துக்கொட்டை, ஆமணக்கு கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஆஹ் நம்ம விளக்கெண்ணெய் தயாரிக்கக்கூடியது முத்துக்கொட்டை, ஆமணக்கு கொட்டை. ஸோ அதை வந்து உள்ள உரிச்சுன்னா ஒரு குட்டியார் பருப்பு மாதிரி இருக்கும். அதுல ஒரு 3 இல்ல 5, பெருசா இருந்தா 3 போதும், சின்னதா இருந்தா 5. ஸோ அதை வந்து உளுந்தோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா அரிசியை போட்டு நல்லா வந்து ஒரு ரொம்ப நல்ல ரொம்ப சாஃப்டா அரைக்காம ஒரு மெல்லிய ரவை பதத்துல மாவு அரைக்கணும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டா நல்லா பொங்கி இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரி, நம்ம அந்த மாதிரி உளுந்து தனியா அரிசி மாவு தனியா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம அரைச்சி எடுத்து வச்சு ஒண்ணா கலந்துடுறோம். என்ன பண்றோம் அப்படின்னா இட்லி இரவே வந்து கரைச்சி வச்சிடும். சும்மாவா கரைச்சி வச்சுட்டு காலைல சிலர் உப்பு போட்டு கரைப்போம். சிலர் வந்து இரவே உப்பு போட்டு கரைப்பாங்க. அதுல நிறைய மாற்றம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்க அவங்க கை பக்குவத்துக்கு அப்படி பண்ணாலும் நல்லா வரும். பட் ஆனா நான் சில விஷயம் வந்து இப்படி பண்ணா எப்பவுமே ஒரே மாதிரி வரணும்னா சில முறைகள் இருக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்த உடனே மாலை நேரத்துல அரைச்சிட்டோம் அப்படின்னா அரைச்சி எடுத்த உடனே கல் உப்பு போட்டு நமக்கு கரைச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் கல் உப்பு போட்டு கரைக்கிறோம். இல்ல மாவு வந்து அதிகமா அரைச்சிட்டோம், மறுநாள் இரவுக்கு வந்து தோசைக்கு வேணும் அப்படின்னா உப்பு போடாம மாவு மட்டும் கரைச்சிட்டு பாதி மாவு எடுத்து தனியா வச்சிடணும். உப்பு போட்டா சீக்கிரம் நல்லாவே புளிச்சிரும் இல்லைங்களா, அதனால சரி தனியா வச்சுட்டு நம்ம மறுநாள் காலையில எதுக்கு எந்த அளவுக்கு ஆஹ் எந்த அளவுக்கு வந்து நாம
தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சிட்டு அப்படியே வச்சிடுறீங்க. காலையில எழுந்து ஒரு 7 மணிக்கு பார்க்கும்போது நல்லா பொங்கி வந்திருக்கும். நீங்க திரும்பவும் கரண்டி போட்டோ, இல்ல திரும்பவும் கலக்கவோ கூட வேண்டாம். எடுத்து நீங்க அப்படியே வச்சீங்கன்னா, அந்த இட்லி தட்டுல வெள்ளை துணி போட்டு ஊத்துற மெத்தட் தான். நீங்க எண்ணெய் தடவி ஊத்துறதுக்கும், வெள்ளை துணி போட்டு ஊத்துறதுக்குமே நெறைய சுவை வேறுபாடு இருக்கு. ஆ நல்லதும் கூட. ஸ்டீலோ இல்ல அலுமினியமோ நம்ம டைரக்ட்டா எண்ணெய் தடவி ஊத்தும்போது அதனுடைய தன்மைகள் ஊறும். மேல வந்து அதுல ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம ஊத்தும்போது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. நீங்க அத வாத்து இட்லிய ஊத்தி நீங்க அப்படியே ஆ வாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாவு எடுத்து அப்படியே வைக்கிறது. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கி வந்திருக்கிற அந்த லேயர்ஸோட நீங்க எடுத்து அப்படியே வைக்கும்போது, பார்க்கும்போது உங்களுக்கு ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும். ஒரு மாரி இருக்கும். ஆனா, அது இட்லி வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஷேப்பா பார்க்கறதுக்கும் சாஃப்ட்டா ரொம்ப நல்லாருக்கும். நீங்க அடுத்த ப்ராசஸ் பண்ணவே வேண்டாம். அதேபோல வந்து ஊற வைக்கிற நேரம், சிகப்பரிசி இந்த மாரிலாம் பண்றோம்னா, இப்ப நம்ம காலையில வந்து ஒரு 8 மணிக்கு, 6 மணிக்கு ஊற வைக்கிறோம்னா, இரவு வந்து மாலை வந்து ஒரு 5, 6 மணிக்கு அரைக்கும்போது சரியா இருக்கும். ஆ 6 மணி நேரம் குறைஞ்ச 6 மணி நேரம் ஊற வைக்கலாம். நீங்க பயன்படுத்துற அரிசிய பொறுத்து. அப்ப காட்டு யானம் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்டின்னா, 8 மணி நேரம் கூட பயன்படுத்தலாம். மாப்பிள சம்பா அப்டிலாம். அரிசி ஊற வைக்கிற நேரமும், இந்த இட்லி மாவு புளிக்கிற தன்மைய வெளிப்படுத்தும். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டோம்னா, மாவு சீக்கிரமா புளிச்சுரும். நீங்க அத எடுத்து வாயில அரிசி போடும்போது லைட்டா புளிப்பா தெரியும். புளிச்சிருக்கும். ரொம்ப ஷார்ட் டைமா ஊற வச்சிருக்கிறோம்னா, இந்த புளிப்பு தன்மைக்கும், அதுக்குமே வேறுபடுத்தும். சில கை வந்து எங்க வீட்ல நல்லா அ எங் எங்க பாட்டி கரைச்சாங்கன்னா, மாவு கரைச்சாங்கன்னா, நல்லா புளிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய சூடு தன்மை, ஹீட் அதிகமா இருக்கும்போது, அந்த மாவு சீக்கிரமா புளிச்சிரும். ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப கூல் ஆ இருக்காங்க அப்படின்னா, அந்த சூடு உடம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சீக்கிரமா மாவு புளிச்சிரும். அது எங்க வீட்ல வழக்கமா இருக்கும். ஆ குறிப்பாவே வந்து எங்க பாட்டி கரைச்சாங்கன்னா சீக்கிரமா மாவு புளிச்சிரும் அப்படின்னுவாங்க. நான் கரைச்சேன்னா புளிக்காது. லேட் ஆகும் மாவு புளிக்க. ஸோ அந்த குளிர்ச்சியான உடம்பு, சூடான உடம்பு, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கபம், பித்தம் பொறுத்து தான் இதனுடைய நிலையுமே இருக்கு. நம்ம செல்கள் தானே அது மாவு. செல்கள் தான் நம்ம அங்க கரைச்சு வைக்கும்போது கையில இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அதுல போகும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் அந்த இது இருக்கும். ஆ பட் ஆனா நெறைய இன்னைக்கு வந்து கைய பயன்படுத்தாம தான் அதிகமா உணவு சமைக்கிறோம். கைய பயன்படுத்தி, விரல்கள பயன்படுத்தி, இந்த கரைக்கிறது, செய்யறது, கட் பண்றது, இதெல்லாம் பண்ணுங்க. ரொம்பவே நம்ம இணக்கமாவும் நெறைய ஆரோக்கியமான செயல்களையும் நம்ம செய்ய முடியும். இந்த இட்லி மாவு மெத்தட் இதுதான். இதே இதுவுல வந்து கொஞ்சம் உளுந்து கம்மியா இதே மாவுல உங்களுக்கு தோசை நல்லாவே தான் வரும். அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப வந்து உங்களுக்கு நல்ல முருகலா இருக்கணும் அப்டின்னும்போது, இதே மெத்தட்ல உளுந்த மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெந்தயத்த வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இட்லில வந்து வெந்தயம் அதிகமாச்சுன்னா, அந்த சாஃப்ட்னஸ், அந்த கலர், அந்த இதுல வந்து ஒரு மாரி மாறிடும். இட்லி மாவுக்கு வந்து வெந்தயம் வந்து கம்மியா இருக்கணும். போடாம கூட பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்கும். ஆ தோசைக்கு வந்து உளுந்தோட அளவு கம்மி. இல்ல இதே மாவு பண்ணிட்டோம், வீட்ல அரிசி மாவு இருக்கு அப்டின்னா, அந்த அரிசி மாவுல கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சமா கரைச்சு, நல்லா நீங்க கிரிஸ்பியா வேணும்னா, இதே மாவுல கொஞ்சமா அரிசி மாவு நீங்க கலந்து தோசை ஊத்திக்கலாம். இதுலயே வரும். சாஃப்ட்டா இருக்கும். நீங்க உளுந்து எந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து ஆ தோசை வந்து ஸ்பாஞ்ச் தோசை மாரி இருக்கும். உங்களுக்கு ஸ்பாஞ்சா, சாஃப்ட்டா இருக்கிற மாரி ஊத்தப்பம் செய்யறதுக்குலாம் அது ஓகேன்னா, நீங்க இதுவே பயன்படுத்திக்கலாம். இல்ல பசங்க வந்து ரொம்ப கிரிஸ்பியா வேணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதுல கொஞ்சமா நீங்க பச்சரிசி மாவு ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப இந்த பாரம்பரிய அரிசியில சாதம் வடிக்கிறது, பிளஸ் தம் ரைஸ் மட்டும் ஒண்ணு சொல்லி முடிச்சுடுறேன். இப்ப வந்து பூங்கார், செமி பாலிஷ் இருக்கு அரிசி. அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்துலருந்து 5 மணி நேரம் செமி ஃபாலிஷ் வந்து சீக்கிரமா ஊறிடும். ஆ 3 மணி நேரம் கூட ஓகே தான். ஊற வச்சுட்டு 1க்கு 3 மடங்கு தண்ணி 3 மடங்கு தண்ணி வச்சு, நல்லா சாதம் நல்லா வேகணும். ஒரு 90% வெந்ததுக்கு அப்புறமா, இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு தெரியும். நம்ம பிரியாணிக்கு எப்படி பண்றோமோ சப்போஸ் தண்ணி வந்து சில அரிசி வந்து ரொம்பவே இழுக்கும்.
புங்கல் அரிசினா எல்லா அரிசியும் ஒரே மாதிரி இருக்காது. அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த விதை நெல்ல அவங்கவங்க பயிர் வச்சு அந்தந்த இடுபொருள் கொடுத்ததுக்கு ஏத்த மாதிரி வேகிற நேரமும் அந்த தன்மையும் மாறும். அரிசி அதே புங்கல் அரிசி தாங்க. ஆனாலும் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டா, அவங்கவங்க நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது அவங்கவங்க செய்யற முறையில கூட அது மாறுது. நாங்க தொடர்ந்து சமைக்கும்போது அத பார்க்குறோம். போன முறை ஒரு விவசாயி குடுத்த அந்த அரிசிய எடுத்து நாங்க சமைக்கும்போதும், அடுத்த முறை எங்க நிலத்துல விளைஞ்ச அரிசிய வச்சு சமைக்கும் போதுமே நெறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கான ஒரு படிப்பினை. நீங்க அத தெரிஞ்சு தான் நம்ம அத கையாள முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு பக்குவமா நம்ம செய்ற விஷயம் தான் இது. எல்லாமே ஒரே மாரி இருக்காது. பாரம்பரிய அரிசி வகைகள பொறுத்தவரைக்கும் ஒரே மாரி எல்லாமே இப்படிதான்ற மாரி இருக்காது. மாறும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புங்கார் அரிசிய ஊற வச்சுட்டு நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இது போட்டு 90% கிட்ட வெந்துருச்சு. லைட்டா உப்பு போட்டுருக்கோம். ஸோ அத வந்து நீங்க தம் பிரியாணிலாம் எப்படி தம் போடுறோமோ, அதே மாரி தண்ணி நல்லா சுண்டி வந்த பிறகு, நல்லா சாப்பாடு வந்து அழுத்துனோம்னா வெந்திருக்கணும். உள்ள வந்து அரிசி நின்னு இருக்கக்கூடாது. கரெக்ட்டா தண்ணி அளவு வச்சு, மேல தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட் தூக்கி வச்சுட்டு, அழகா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் உதிரியா வர மாரி வேணும்னா, முன்னாடியே நம்ம தம் போட்டு, கொஞ்சம் உதிரியா வேணுனாலும் நம்ம தம் ரைஸே உதிரியா பண்ணிக்கலாம். இல்ல எங்களுக்கு கொஞ்சம் கொழிஞ்சிருந்தா நல்லாருக்கும். இந்த காரக்குழம்புக்கு, இந்த அ அரைச்சு விட்ட குழம்புக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். இந்த ரெட் ரைஸ் நினைச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சே நீங்க தம் போடலாம். அது உங்களுடைய சுவைக்கு ஏத்த மாரி. வீட்ல இருக்கிறவங்க எப்படி விரும்பி சிலர் வந்து கஞ்சி அரிசி சாப்பாட்டுல கஞ்சி சிக்கிட்டாலே சாப்பிட மாட்டாங்க. "என்ன சாப்பாடு இப்படி இருக்கு?" அப்படின்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி கஞ்சியா எடுத்து அந்த உணவு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாவும், அதுக்கான இதுவே வேற. நம்ப வீட்ல அன்றாட வாழ்வியல்ல, அன்றாட உணவு முறையில எப்படி நாம இந்த உணவுகள ஸ்பரிசிக்கிறோம், நம்ம உடம்புக்கு ஏத்த மாரி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாரி பாரம்பரிய அரிசியில வந்து இந்த மாரி பல வகையான உணவுகள நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி, நம்ம சுவைக்கு ஏத்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே வந்து முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆ ரொம்ப சிறப்பான முறையில நம்ம சமைச்சு சாப்பிட முடியும் சுவையாவும். ஆ ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம சிலர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆ சீக்கிரமா வந்து வண்டு வச்சிருது அப்படின்ட்டு. உண்மதான். ஆ சீக்கிரமா வண்டு வச்சா தான் நல்ல அரிசி. அதே சமயம் வந்து ஒரு புது நெல் ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுத்து ஒரு நெல்ல வந்து குத்தி அரிசியாக்கி இருக்கிறோம் அப்படின்னா 3 மாசம். ஏன்னா நெல் அறுவடை பண்ண உடனே அரிசியாக்க மாட்டாங்க. ஒரு 3 மாத காலமாச்சு அத வைப்பு வச்சிருப்பாங்க. அப்பதான் அதுக்கான ப்ராசஸ். அத எடுத்து நீங்க பண்ணும்போது, குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு அது வண்டு வைக்காது. ஆனா வீட்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு பொருள் வண்டு வச்சது இருக்கு, மாவுல எதையோ இருந்துச்சுன்னா ஏறும். அரிசியில வண்டு ஏறுறது வேற. அதுவே உள்ள அரிசியில வண்டு வைக்கிறது வேற. ஃபர்ஸ்ட் இந்த தெரிஞ்சுக்கணும். அரிசி வந்து ரொம்ப நாளாயிட்டு, அந்த அரிசி மாவாகி வண்டு வைக்கிறது தான் வண்டு வைக்கிறது. உங்க வீட்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு மளிகை பொருள்லயோ, ஏதோ ஒரு இதுலயும் வந்து வண்டு இருக்குன்னா, அது ஏறும். அது வந்து நீங்க அத வெயில்ல காய வச்சாலோ, இல்ல அத புடைச்சீங்கனாலோ அது போயிடும். திரும்ப வராது. எப்பவுமே பண்ணக்கூடிய அந்த வேப்பில கொத்தா வைக்கிறது, வசம்பு போட்டு வைக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா வராது. வீட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் வண்டு வச்ச பொருள் இருந்துச்சுன்னா தவிர்த்துருங்க. காய வச்சு ஒண்ணு சுத்தப்படுத்துங்க. இல்லாட்டி இந்த பொருள எடுத்துருங்க. அப்படி எடுத்தீங்கனாலே எந்த பொருள்ல அது உருவாவுறது வேற, வைக்கிறது வேற. மேல வந்து ஏறிடும். ஸோ அத நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தா வந்து கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கருப்பு கவுனி அரிசிய வந்து நீங்க எதுக்காக ஊற வைக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஆ சாதம் பொங்கறதுக்காக செய்றீங்க. இல்ல இட்லி, தோசைக்காக ஊற வைக்கிறீங்க. இப்ப சாதம் பொங்கறதுக்காக நீங்க அத செய்றீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா, கருப்பு கவுனிய சாதமா வைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிகப்பரிசி என்ன ப்ராசஸோ அதே தான் கருப்பு கவுனி. சிகப்பரிசி காட்டிலும் அது நீளமா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் மாரி. உடைக்கணும். ஒண்ணு நொய்யா உடைங்க, இல்லாட்டி ரவையா உடைங்க. பல வகையில பயன்படுத்துங்க. இப்ப சொன்ன அதே ப்ராசஸ்ல தான் நானே சொல்லணும்னு நெனச்சேன். சிகப்பரிசில நம்ம எப்படி பண்றோமோ, அதே மெத்தட்ல கருப்பு கவுனி பயன்படுத்துங்க. ஆ அதே மாதிரி வந்து இட்லிக்கு ஊற வைக்கும்போது, இதே தான். கருப்பு கவுனி இட்லி செய்றீங்கன்னா, சிகப்பரிசிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோமோ, அதே நேரம் தான் வந்து கருப்பு கவுனிக்கும் எடுத்துக்கலாம்.
கருப்பு கவுனியை வந்து டைரக்டா சமைக்காதீங்க. சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணமாகறதுக்கும் நம்மளுடைய இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மென்னு சாப்பிடுற மாதிரி இருந்தாலுமே அது வித்தியாசமா இருக்கும். கருப்பு கவுனி குருணையாகவோ, ரவையாகவோ, மாவாகவோ, இட்லி மாவு, தோசை மாவு இந்த மாதிரி பல வகையில நீங்க பயன்படுத்தலாம். கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பயன்படுத்தலாம். ஆஹ் அடுத்ததா கஞ்சி குடிக்கும் முறை பற்றி கூறுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கஞ்சி குடிக்கிறதுக்கு வந்து நான் கஞ்சி சார்ந்து ஒரு அடுத்த செக்ஷன்லயே வச்சு நான் சொல்றேன். குடிக்கும் முறைன்னா எனக்கு புரியல. காலையில நம்ம இந்த பழைய கஞ்சி எடுக்கிறது, இல்லாட்டி இந்த மாதிரியான கிளைமேட்ல பழைய கஞ்சி நம்ம எடுக்க நம்ம உடம்பு உஷ்ணத்துக்கு செட் ஆகாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி ரவைங்களா இருக்கட்டும், குருணை ஆகட்டும், சிறுதானியம் ஆகட்டும், வரகு சாமி திணை ஆகட்டும், சுடைக்கஞ்சி ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அதுல இஞ்சி தட்டி போடுறது, மிளகு தட்டி போடுறது. தாளிப்பு போடாதீங்க. தாளிச்சிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு உணவின் சுவை கஞ்சியினுடைய சுவையை மாத்திடும். கஞ்சியை வந்து எப்பவுமே தாளிக்க கூடாது, வதக்கி சேர்க்கலாம். கடுகு தாளிப்பு என்னைக்குமே போடக்கூடாது கஞ்சியில. கடுகு எல்லாம் சேர்க்காம ஒரு நல்லெண்ணெயில ஒரு இஞ்சியை வதக்கி சேர்க்கலாம். ஒரு நல்லெண்ணெயில கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் லைட்டா ஒண்ணும் பாதியமா அரைச்சி அதை வதக்கி நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த கஞ்சி கூட இந்த கிரீன் இந்த சத்தோட அந்த சுவை மாறுபாடு இருக்கும். தாளிப்பு இந்த இந்த கடுகு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கஞ்சியில போடக்கூடாது. ஒரு இப்ப கஞ்சியில வந்து பல வகை இருக்கு. நம்ம அதை இன்னொரு செக்ஷன்ல பார்ப்போம். நீங்க மத்தியானத்துல கஞ்சி எடுத்துக்கிறீங்க, இல்ல காலையிலயா இரவா, கஞ்சின்றது உங்க விருப்பத்துக்கு உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இரவு கஞ்சி குடிக்கிற முறையே இருக்கு. காலையிலயும் எடுத்துக்கிற எனர்ஜிக்காக இருக்கிறதுக்கு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வெறும் அரிசி ரவையில கஞ்சி எடுத்துக்கிறோம், இல்ல சிறுதானிய கஞ்சி எடுத்துக்கிறோம், இல்ல அரிசி ரவை வேகும் போது பச்சை பயிறு வேக வச்சு சேர்த்திருக்கோம், துவரம் பருப்பு வேக வச்சு கொஞ்சம் சேர்த்து அதை ஆட் பண்ணிருக்கோம்னா பல வகையில நம்ம கஞ்சிய ஆஹ் நம்ம சுவைக்கு ஏத்த மாதிரியும், நம்ம உடம்பு என்ன கேட்குது, இல்ல உடம்புல என்ன நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, இல்ல குழந்தைங்க எனர்ஜிக்காக குடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். நான் அது உங்களுக்கு ஒரு நாள் கஞ்சிக்காகவே ஒரு செக்ஷன் வைக்கும் போது நான் உங்களுக்கு அதை விளக்கமா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து குடிக்கணும்னு தோணும். லிக்விடா இருந்து குடிச்சோம்னா சூடா நல்லா இருக்கும். சிலர் வந்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கஞ்சிக்கு தண்ணி வைக்கிற முறையில வந்து 1க்கு 8 பங்கு 10 பங்குன்னு போகும்போது குடிக்கிற மாதிரி இருக்கும். 6 பங்கு 8 பங்குன்னும் போது திக்கா இருக்கும். நீங்க எந்த மெத்தட்ல உங்களுக்கு பசியாறணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கலாம். இப்ப கஞ்சியில வந்து துவையல் வச்சு சாப்பிட்றீங்கன்னா பொங்கலோட இலகுன பதம் வச்சீங்கன்னா அதுவும் கஞ்சி தான், பொங்கல் கிடையாது. கஞ்சியே வந்து கெட்டியா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி முறையில நீங்க சாப்பிடலாம். ரவைக்கு எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ரவைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். கழுவிட்டு ஊற வைங்க, அப்படியே காய வைங்க. ஸோ பெரும்பாலும் அரிசினாலே ஒரு இப்போ சிவன் சம்பா அரிசினா 1 மணி நேரம் ஊறினாலே போதும். டபுள் பாலிஷா இருக்கு அப்படின்னா. சிங்கிள் பாலிஷ்னா ஒரு 3 மணி நேரம் தான் ஊறணும். கை குத்தல்னா ஒரு 3 to 5 மணி நேரம். நீங்க ஒரு அரிசி வாங்குறீங்க, ஒரு 5 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி எந்த அரிசியும் ஒரு 5 கிலோ வச்சு வாங்குங்க. அப்பதான் அதனோட நம்ம இயல்பு அதுக்கான ஒரு சமையல் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது தெரியும். சும்மா ஒரு 1 கிலோ சாம்பிள் மாதிரி வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு அரிசி வாங்குறீங்க, ஒரு தேவை இருக்குன்னா நீங்க அத சரியான முறையில அந்த 5 கிலோ வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ சமைக்கும் போது அந்த அரிசியை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதே அரிசி திரும்ப வாங்குனீங்கனாலும் அதே போல அது இருக்காது. மாவட்டம் மாறினாலும் அவங்க செய்யற விவசாயம் பண்ற அந்த நிலையில வந்து மீனோ அமிலம், பஞ்சகாவியா இந்த மாதிரியான சில நம்ம இடுபொருட்களை மாத்தி கொடுக்கும் போதோ வேகும் நேரமோ அதனுடைய இதுவும் மாறும். நீங்க அதனால உங்ககிட்ட வந்த பிறகு நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது முறையானதா இருக்கும். தம் போடும் முறை கேட்டிருந்தீங்க, நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தம் ரைஸ் வந்து பானையில செஞ்சா ரொம்ப நல்லது. பானையில இறக்குன பிறகும் அடி பிடிக்கும். அது கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் அடியில அதிகமான தீ இல்லாம பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பானையில தம் ரைஸ் வீட்டுல வழக்கப்படுத்திட்டோம்னா உண்மையிலே ரொம்ப சத்தானது. இல்லாட்டி அந்த காலத்துல அந்த பித்தளை பாத்திரத்து உள்ள ஈயம் பூசின இடத்துல தான் அந்த பாத்திரத்துல சாதம் வடிப்போம். அதேதான் பித்தளையோ இல்ல செம்போ உள்ள வந்து அந்த கலர்ல மாறி இருக்கும். அதாவது சாதம் வடிக்கிற வெண்ணெய் குண்டான்னு சொல்லுவாங்க. அந்த குண்டானே அழகா இருக்கும் வடிக்கிறது அது. இப்ப நம்ம எல்லாமே ஒண்ணு ஸ்டீல் இல்லாட்டி
அலுமினியம்ல கெட்டியானது பயன்படுத்துறோம். முடிஞ்ச வரைக்கும் பாத்திரமும் மாத்தலாம். அடுத்த செக்ஷன்ல நம்ம பாத்திரத்தை பத்தியும் பேசுவோம். சிறுதானிய உணவு பிரேக்ஃபாஸ்ட் சிவகுமார் போட்டிருக்கீங்க. ஆமா, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம். நிறைய பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. ரேஷன் அரிசி பத்தி கேட்டிருக்கீங்க. ஹீலர் பாஸ்கரையா சொல்ற மாதிரி தான் அரிசி கொடுக்குற எந்த ஒரு பொருளுமே உங்களுக்கு தேவையா நீங்க சிந்தனை பண்ணி வாங்கிக்கோங்க. கஞ்சி மிக்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. ஜீரணம் குறைவான இருக்கிறவங்க என்ன மாதிரி அரிசி வகை சாப்பிடலாம்னு போட்டிருக்கீங்க. நம்ம ஜீரணம் குறைவா இருக்கிறவங்க என்ன அரிசி வேணாலும் சாப்பிடலாங்க. இப்போ சிகப்பு அரிசி வந்து வேக வச்சு சாப்பிட்றதுல இப்ப இவ்வளவு மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா? சாப்பாட்டுடைய அளவு கம்மியா எடுத்துக்க சொல்லுங்க. நல்லா மென்னு கூழ் போல முழுங்கும் போது ஈஸியா ஜீரணம் ஆயிடும். இந்த அரிசி ஜீரணம் ஆகாதுன்ற ஒரு அரிசி எதுவுமே கிடையாதுங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ஜீரணம் ஆகாத அரிசி ஒண்ணு கிடையாது. நீங்க உணவை சாப்பிடுற முறையில தான் இருக்கு. சரியான முறையில மென்னு சாப்பிடுங்க. நம்ம தேவைக்கு சாப்பிடுங்க. சுவையா இருந்தாலும் அதிகமா சாப்பிட வேண்டாம். ஒரு தேவை இருக்கும், போதும் அப்படின்ற மாதிரி. சில டைம்ல எனக்கு ஒரு 2 வாரமா நானே சொல்லணும், உடம்புல கொஞ்சம் சின்ன கையில சீப்பாயிடுச்சு. வீட்டுல ரெஸ்ட்ல தான் இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா. நிறைய பசிச்சுட்டே இருந்தது. நான் நிறைய சாப்பிட்டே இருந்தேன். நான் எப்பவுமே அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. பசிக்கும், சாப்பிட்டோம்னா போதுனே தோணாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம உடலுக்கு முழு ஓய்வு கொடுத்து உடலை சரியா கவனிச்சு அவங்க கவனிக்கும் போது நிறைய அந்த உணவுல மாற்றங்கள் இருக்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எந்த அரிசியும் ஜீரணம் ஆகாத அரிசி கிடையாது. நீங்க சாப்பிடுற முறையிலையும் சமைக்கிற முறையிலையும் தான் இருக்கு. அதனால நீங்க தைரியமா எல்லாமே சாப்பிடலாம். சரியான பக்குவமா சமைங்க. அத வந்து மென்னு ஒரு நல்ல கூழாக்கி உள்ள தள்ளுங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது எந்த பொருளுமே ஜீரணம் ஆகாம இருக்காது. கருப்பு கவுனில என்னென்ன செய்யலான்னு கேட்டிருக்கீங்க. என்னகிட்ட கருப்பு கவுனில வந்து கருப்பு கவுனினாலே இனிப்பு சம்பந்தப்பட்ட அரிசி. இட்லி, தோசை, இடியாப்பம் பண்ணலாம். as it is ஆப்பம், இட்லி, இடியாப்பம்லாம் பண்ணலாம். கருப்பு கவுனி பாயாசம் ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு இனிப்பு நம்ம கொண்டாடணும் செய்யணும்னா, எப்படி வந்து சிறுதானியத்துல திணை வந்து இனிப்புக்கு பேர் போனது, அதே போல கருப்பு கவுனி வந்து இனிப்பு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு கவுனில அல்வா, நம்ம இனிப்பு பொங்கல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயாசம், கேசரி வகைகள். நம்ம எப்படி சிகப்பு அரிசியில ரவை செய்யணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மெத்தட்ல கருப்பு கவுனில மெல்லிய ரவை பண்ணிட்டீங்கன்னா கருப்பு கவுனி கேசரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க அதுல பைனாப்பிள், மாதுளம்பழம் எல்லாம் போட்டு ஃப்ரூட் கேசரி பண்ணலாம். நம்ம ஒரு மருத்துவம் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு சூழ்நிலைக்கு குழந்தைங்களுக்கு எப்படி சுவையா கொடுக்கறது, அவங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணி கொடுக்கலாம். நேரம் இழைகள் ஆயிடுச்சு. சத்து போகுமான்னு கேட்டா, இப்போ ஒரு வாரம் 7 நாள்ல தம் ரைஸ் சாப்பிடலாம், சாதம் வடிச்சு சாப்பிடலாம். சாதம் வடிச்சு சாப்பிடுறதே ஒரு முறை இருக்கு. சத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இந்த சத்து வேணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து சில தம் ரைஸ் சாப்பிட்டோம்னா தொடர்ந்து அந்த சுவை ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுவை மருத்துவம்ல பட்டியல்ல வரும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தம் ரைஸ் சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். வடிச்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும். ஆனாலும் தம் ரைஸ் வச்சு சாப்பிட்டோம்னா இது சாப்பிடுறது அது அதிகமா சாப்பிடுவேன். அப்ப அந்த உடம்புக்கு வந்து அந்த சத்து தேவைப்படுதுன்னு அர்த்தம். வடிச்சிட்டா சத்து போயிடும் அப்படின்றத காட்டிலும், இப்ப நம்ம சிகப்பரிசி எல்லாமே ரவையா பண்ணலாம், குருணையா பண்ணலாம்னு சொன்னா இல்லைங்களா? அது எல்லாமே உங்களுக்கு அது கஞ்சியோட நீங்க சாப்பிட போறீங்க. சாதம் வடிச்சு பண்றது பெரும்பாலும் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தான் அதிகமா வடிச்சிருப்போம். வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது அது கலர்றதுக்கு, செய்யறதுக்கு அந்த மாதிரிதான். புளி சாதம், லெமன் சாதம், புதினா சாதம் இதெல்லாம் நீங்க பண்றீங்க. வல்லார சாதம், எவ்வளோ வாழைப்பூ சாதம் இதெல்லாம் நீங்க பண்ணி வடிச்சுட்டு செஞ்சாகணும். பொங்கி செய்றீங்கன்னா அது வேற. ஸோ நீங்க அந்த மெத்தட்ல வாரத்துக்கு 2 நாள் வடிச்சு சாப்பிடலாம். ஒரு நாள் வந்து நீங்க பொங்கி சாப்பிடலாம். கஞ்சி வடிக்காம நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். உங்க உடலுக்கு ஏத்த மாதிரி, உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி, உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கேள்விகள் வந்திருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க கவனிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது நல்ல ஒரு தலைப்போடு சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி.
நன்றிங்க அம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்து இயற்கை அரிசி ரகங்கள் மற்ற ரகங்கள்ல வந்து எப்படி நம்ம உணவுகள் தயாரிக்கிறது, எதை சார்ந்து நம்ம செய்ய முடியும், அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி பல்வேறு கேள்விகள் நிறைய எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பல சிறப்பான பதில்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஆரோக்கியமா ஒண்ணு ஒண்ணுத்தையும் சமைக்கலாம், அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் ரேகா சிவகுமார் அம்மா வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா குடுத்துருக்காங்க. ஒண்ணு ஒண்ணுத்தையும் தம் கட்டி நம்ம அரிசி எப்படி இது பண்ண சமையல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்படியும் ஒவ்வொரு விளக்கங்களும் நான் மாரி இட்லி, தோசைக்கு என்னென்ன மூலிகை அரிசி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பல்வேறு நிலைகள்ல இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு செஷன் குடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா டைம் எடுத்துக்கிட்டாலும் நிறைவான ஒரு செஷனா இன்னைக்கு இருந்துச்சு. அதாவது யாரும் கேள்வி பதில் கேட்டிருந்தாலும், அதற்கும் அவங்க வந்து சிறப்பா இன்னைக்கு ஒரு பதில் குடுத்துட்டாங்க. எல்லாருமே கேள்வி கேட்டிருக்கீங்க சாட்ல. அதுக்கும் அவங்க வந்து எந்த கேள்விக்கும் இது இல்லாம எல்லாருக்குமே பதில் குடுத்துருக்காங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு இயற்கை அ உணவு முறைகள் எந்த அளவுக்கு நம்ம சமைக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க. ஓகே. நன்றி. சிறப்பு, சந்தோஷம். இது உங்களுக்கு ஏதாவது இதில் மேற்கொண்டும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா தனிப்பட்ட முறையில நீங்க எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்குண்டான செய்திகள் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றோம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்த ரோட்டரி இன்டர்நேஷனல் சோன் ஃபவுண்டேஷன் அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானது ஒரு தொடக்கத்தில் ரோட்டரி பிளேயர் வாஸ்த ரவிச்சந்திர ஐயா அவர்களுக்கும், அடுத்ததாக ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிறப்பானது சிந்தனைகளை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இயற்கை உணவு தயாரிப்புகள் பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு தினம் சிறப்பிக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவரும் நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். 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 ಚೆನ್ನಾಗಿದೆ. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ಒಂದು ನಿಮಿಷ ಇಲ್ಲಿ ಒಂದು ಡಿಸ್ಕಷನ್ ಹೋಗ್ತಾ ಇದೆ. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன். நன்றி, வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். இந்த அக்னி கொத்துற டைமிங் மட்டும் ப்ளீஸ் வாட்ஸ்அப்ல போடுங்க ஐயா. நம்ம டீடைல் ஐயா, சொல்றோம் வாழ்க அது வளமுடன். நம்ம நன்றி. டீடைல் வந்து நம்ம நெட்ல இது பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாமா? அது டீடைல் உங்களுக்கு நான் சொல்லி விடுறேன். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிகள் ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்களா, வாழ்க வளம். நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.